ஒன்றாய்த் தெரிந்த உயிர் நண்பன் பஷீர் டாக்டர். நீண்ட நாள் நண்பனே, நெஞ்சுக்கு நெருக்கமானவனே, வாழ்ந்த நாள் பூராவும் வரம்பு மீறா வாழ்ந்துவிட்டு சார்ந்த நாள் என்றெம்மை சலிப்பில் ஆழ்த்திப் போகின்றாய். நீ முந்திப் போய்விட்டாய், நிழலில் நான் நிற்கின்றேன். நீ செல்லும் இடத்துக்கு நிச்சயமாய் நாம் வருவோம். கொழும்புக்கு நீ குடும்பத்தோடு போனதும் குறைந்து கொண்டு போனது நம் சந்திப்பு. ஊரை விட்டுத்தான் போனாய் என்று உள்ளத்தை ஆறுதல் படுத்தினேன். உலகத்தை விட்டே போய்விட்டாய், எப்படி என் மனதை தேற்றுவேன்? உன் உறவுகள் மஸ்ஜித் போவாய் என்று தான் நினைத்திருந்தார்கள், மையத்தாய் போவாய் என்று நினைக்கவில்லையே. வன்மையான உலகில் மென்மையாக வாழ்ந்துவிட்டு மேன்மையாகப் போகின்றாய். பொய் நிறைந்த பூமி இதை போராடி கடந்துவிட்டு உண்மை தேடிப் போகின்றாய். மனிதத்தை கொள்வோரை மௌனத்தால் வென்றுவிட்டு மறுமைக்காய் போகின்றாய். ஜும்மா சலா முடித்து சுன்னத்தும் தொழுதுவிட்டு எட்டியதும் கால்வீதி, எட்டியதும் துயர் செய்தி. பொய்யாய் இருக்காதா என்று போனில் விசாரித்தேன், மெய்யில்லாதிருக்கும் என்று மீண்டும் என்னை சுதாகரித்தேன். சேதி உண்மை என்று வந்து செவியில் ஓங்கி அறைந்தது, சிறியதொரு நொடி எனது செங்குருதி உறைந்தது. சிந்தை கலங்கியது, செயலெல்லாம் முடங்கியது, விந்தை மிகு வாழ்வை எண்ணி விழிகளில் நீர் வடிந்தது. இறைவன் வகுத்த தீர்ப்பு, எதிர்பாரா உன் இழப்பு, ஊருக்கும் பேரிழப்பு, ஓய்ந்ததடா உனது நட்பு. எத்தனை பேருக்கு நான் இரங்கற்பா எழுதியுள்ளேன், உனக்கு எழுதத் தொடங்கையில் கை உதறத் தொடங்கியது. உறுதியாய் இருந்த மனம் ஒரு நொடியில் நொறுங்கியது. உற்சாகம் மெல்ல மெல்ல ஒடுங்கி அடங்கியது. ஏதோ ஒரு வகையாய் இடைவிட்டு எழுதுகின்றேன், ஏராள நினைவிருந்தும் இயன்றதை பகிர்கின்றேன். 4 ஆண்டு படிப்பு நாடிருந்த நிலையில் அன்று 7 ஆண்டாய் உயர்ந்த இழப்பை இங்கே எழுதுவதா? சாப்பாட்டு நேரம் தவிர்த்த மற்ற நேரமெல்லாம் சீட்டாடி நாம் மகிழ்ந்த சேதியை எழுதுவதா? இன்ஜினியர் சாப்தீனோடு எங்களது வீட்டில் நீயும் தொதல் கிண்டி கல்லாகி தோற்றதனை எழுதுவதா? சுமையின்றி சில வருடம் சுதந்திரமாய் சிறகடித்தோம், இமைக்குள்ளே இப்போதும் இருப்பவற்றை எழுதுவதா? எதை எழுத எதை தவிர்க்க இனம் காணத் தெரியவில்லை. இதற்கப்பால் எழுதுதற்கும் என்னால் முடியவில்லை. நண்பனே, இலவச மருத்துவ சேவை இலட்சியமாய் இருந்தது உனக்கு. இயன்ற வரை செய்துள்ளாய், இன்று வரை ஏழையர்க்கு. MOவாய், MOHஆய், MSஆய் என நீயும் இருந்துள்ளாய் பதவிகளில். இரவு பகல் பாராது புரிந்துள்ளாய் உதவிகளை. கடமையின் போது உனக்கு கடுகடுப்பு வந்ததில்லை. கருமகத்தில் யாரோடும் இதுவரையில் நொந்ததில்லை. உனக்கென்று பணியில் ஒரு சுயம் இருந்தது, உள்ளத்தில் இறைவனது பயம் இருந்தது. 100% கடமையில் நிமிர்ந்து நின்றாய். நோயாளிகள் மனதை விரைந்து வென்றாய். நேரான வழியில் நீ நிதம் சென்றாய். நீ நிர்வாகம் விளங்கியது மிக நன்றாய். உண்மைக்கு புறம்பாய் நீ உழைத்ததில்லை சற்றும், உனைப்பற்றி ஒருத்தரேனும் உரைத்ததில்லை குற்றம். வெள்ளிக்கிழமை இன்று விடை பெற்று போகின்றாய். புள்ளி உனக்கு அதிகம் அல்லாஹ் போட பிரார்த்திக்கின்றோம். கபருடைய மறுவாழ்வு கனதியாய் இருப்பதற்கும் அருள் புரிந்து பிழை பொறுக்க அல்லாவை வேண்டுகின்றோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்துன்னை வைப்பதற்கு கண்ணீர் வடித்து இறையை கல்புருக கேட்கின்றோம். அருட்கவி அவர்கள் எழுதிய இரங்கற்பா.